சும்மா ஒரு வீடியோ பண்ணுறதுல நம்ம இருக்கிறது எபிசோட் 7. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா அடிமுறை பயிற்சி தான் பார்க்க போகிறோம். அடிமுறை பயிற்சினா என்னன்றதுனா எந்த ஒரு வெப்பனுமே இல்லாமல் நம்மளை யாருனா தாக்க வந்தாங்கன்னா தற்காத்துக்கிறதுக்கு தான் அடிமுறை பயிற்சி முக்கியம். ஸோ அந்த பயிற்சியை நீ சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸை போடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். ஆனால் உட்காந்த கேப்பில் மூளைக்குள்ளே ஏதோ தோணி பயங்கர டிப்ரிமேஷனில் போயாச்சு. சரி இதுக்கு மேலே இப்படியே உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டு போட்டுன்னு கடையை சாத்திடலான்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தால் நம்ம அப்பா நெஞ்செலும்பு சூப்பை போட்டு சிறப்பாக நம்மளை வெல்கம் பண்ணி விட்டார். அந்த நெஞ்செலும்பு சூப்பை நல்லா சடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போக வேண்டிய வேலை ஒன்று இருந்ததுனால கடகடன்னு கிளம்பி சடன்னு கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி சூரிய கவசத்தெல்லாம் போட்டுட்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வெளியே போக வேண்டிய வேலையும் இருக்கிறதுனால வந்தாச்சு. வெளியே வந்தால் எங்கே தாண்டா போகிறீங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து இவரே மேனுவலாக செஞ்சது. இவர் வந்து ஏஜ் ஜஸ்ட் நம்பருக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இவர். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. நமக்கும் வந்து இவர் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே. இந்த கங்கா மாதிரி நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே கடையை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வர வழியில் தாகமாக இருந்ததுனால ஒரு கரும்புச்சாரை உள்ளே போட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் நம்ம அம்மா ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு ஒரு நடைப்பயிற்சியை முடிச்சு நீட்டே முடிச்சாச்சு. டுடே ஜாலி டுமாரோ.